இன்றைக்கி டிட்வா புயல்னு சொன்னாங்க. இந்த புயல் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இரவுலேருந்து லேசான மழை இருந்துச்சு. காலையிலையும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ பாருங்கள், சாரல், தூறல், லேசான மழை, இப்படி மழை தன் பரிணாமங்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துது. அடி அடி அடின்னு அடித்து மழை நிற்கவும் இல்லை. அதனால் மக்களால் வெளியில் வர முடியல. ஒரே குளிர், வானம் மூடிட்டு தான் இருக்குது. சூரிய வெளிச்சத்தை எப்போ பார்ப்போன்னு தெரியல. இந்த சூறைக்காற்று அப்படி இப்படின்னாங்க. அதுலேயும் அரியலூர் மாவட்டம் வந்து ரொம்ப பாதிக்கும்லாம் ஒரு மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. எங்கள் செந்துறை ஏரியாவில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. மழை பெய்து கொண்டே இருக்குது, அவ்வளோதான். விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அது லேசாகவோ மிதமான மழையாகவோ சாரலாகவோ தூறலாகவோ மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. கால்நடைகளுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். மேய்ச்சலுக்கும் போக முடியாது. இந்த குளிர், சாரல், இந்த சூழலில் தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம். எல்லா ஜன்னலையும் சாத்தியாச்சு. எங்கள் வீட்டு செம்பருத்தி செடியை பார்த்தேன். குறைவான பூக்கள் தான் வந்து பூத்துருக்கு. அந்த பூக்களுமே மழையில் நனையுது. நனைஞ்ச பூக்கள், நம்மளாம் மழை பெஞ்சால் தலையை கவிழ்ந்து போகல, அந்த மாதிரி பூக்களும் கவிழ்ந்து இருக்குது. எனக்கு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் அழகாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கும் பதிவை போடலாமே அப்படின்ட்டு தான் இது போட்டேன். எத்தனை பேர் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூக்களெல்லாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இதை போடுவோமேன்ட்டு தான் இந்த பதிவு. பாருங்கள், என்ன அழகாக கவிழ்ந்துருக்கு பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த செடியோட இலை, அந்த பூவிதழ், இதில் வந்து அப்படியே முத்தாட்டம் ஒரு சொட்டு தண்ணி இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.